சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலாநிதயே நமஹா. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். புன்னகை ராமாயணம் பாலஸ்பந்தம் 16வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம். முதல்ல ஸ்லோகத்தின் காட்சி என்னங்கிறத பார்த்துடுவோம். ராமபிரானும் லக்ஷ்மணனும் விஸ்வாமித்திரர் நடத்தக்கூடிய யாகத்தை காத்து வந்தார்கள். அப்போதுதான் மாரீச்சன், சுபாகு உள்ளிட்ட அரக்கர்கள் எல்லாம் வந்து யாகத்தை தடுப்பதற்கு யாகசாலையிலே கொண்டு வந்து இரத்தத்தையும் மாம்சத்தையும் பொழிவதற்கு முயன்றார்கள். அப்போ ராமபிரான் சுபாகு உள்ளிட்ட அரக்கர்களை வதைத்தான், மாரீச்சனை கடலில் விதைத்தான் என்று பார்த்தோம். இந்த காட்சியை பார்த்து முனிவர்கள் எல்லாம் வியந்து போய் பரவசப்பட்டார்களாம். அந்த முனிவர்கள் சந்தோஷப்பட்டதை பார்த்து ராமன் மகிழ்கிறான், புன்னகை செய்கிறான். அந்த புன்னகையின் வர்ணனை பார்ப்போமா? நீங்க எல்லாரும் தயார் நிலையில் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உள்ள சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராக இருப்பீர்கள். ஸ்லோகத்தை சேவிச்சிடுவோமா? ஆகாஷே ரஜனீச்சரா அகஹதே வர்ஷந்தி ரக்தான்யமி யாதாஸ்தே க்வனு ராமபத்ர தனுஷா முக்தைஷரைஸ்தாடிதாஹ இத்யேவம் குஷிகாத்மஜஸ்ய சவனே ஜாதா முனீனாம் கிரஹ ஸ்ருத்வாதா வதனே தவாதி மதுரம் மந்தஸ்மிதம் தத்கிமு. இப்போ ராமனை பார்த்து சொல்கிறார் வில்லூர் சுவாமி, ராமா, அந்த விஸ்வாமித்திரருடைய யாகத்துக்கு வந்திருந்த ரிஷிகள் எல்லாம் இந்த அரக்கர்கள் வருவதை பார்க்கவும், ஐயோ ஆஹா ஆகஹ, அடடா அடடா, இத்தனை அரக்கர்களா, இவர்கள் ரத்தத்தையும் மாம்சத்தையும் பொழிகிறார்களே, வானமெங்கும் அரக்கர்களாக இருக்கிறார்களே என்றெல்லாம் புலம்பினார்கள். ஆனா ராமா, நீ கையில வில்ல எடுத்த, பானத்தை பூட்டின, அம்பு விட்டதுதான் தாமதம். அதே ரிஷிகள் சொல்றாளாம், யாத்தாஸ்தே க்வ, இந்த அரக்கர்கள்லாம் நிறைய பேர் வந்தார்களே, எங்க போனாங்கன்னே தெரியலையே. ராமபத்ர தனுஷா, ராமன் கையில் உள்ள வில்லில் இருந்து முக்தை ஷரைஸ்தாடிதாக, அவன் எய்த அந்த அம்புகள், அந்த அம்புகளாலே தாக்கப்பட்டு சும்மா காற்றடித்தா பனி கூட்டம் எல்லாம் விலகி செல்வது போல, என் மேக கூட்டங்கள் எல்லாம் விலகி செல்வது போல, காற்றை பார்த்து மேகங்கள் விலகுவது போல ராம பாணத்தாலே அத்தனை பேரும் அடிச்சு இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிட்டார்களே. அப்பா, இந்த யாகம் நல்லபடியாக நடந்ததே என்று இத்யேவம் குஷிகாத்மஜஸ்ய சவனே, இது விஸ்வாமித்திரருடைய யாகத்திலே ஈடுபட்ட அந்த முனிவர்கள் எல்லாம் ஜாதா முனீனாம் கிரஹா, ரொம்ப சந்தோஷப்பட்டு, ராமா, நீ அந்த அரக்கர்களை எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அடித்து துரத்தி விட்டாய், யாகம் இனிதே நிறைவடைந்தது என்று சொல்லி, ராமா, அந்த முனிவர்கள் சந்தோஷப்பட்டு உன்னை வாழ்த்தினார்களே, அந்த முனிவர்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து ஸ்ருத்வாதா வதனே தவாதி மதுரம் மந்தஸ்மிதம் தத்கிமு, ராமா, அந்த முனிவர்களுடைய இனிய வார்த்தையை கேட்டு அப்போது நீ ஒரு புன்னகை, ஒரு அழகான புன்னகை, இனிமையான புன்னகை பூத்தாயே, அந்த புன்னகையத்தான் எங்களுக்கு காட்டுவதற்காக இப்ப நீ வடுவூரில் சிரித்து கொண்டிருக்கிறாயா என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப கருத்து என்னன்னா, அந்த முனிவர்கள்லாம் சொன்னாலாம், ஆஹா, அரக்கர்கள்லாம் வந்து விட்டார்களே, அடடா என்ன ஆகுமோன்னா, அடுத்த நிமிஷம் ராமன் பானம் போட்டான், அடடா இத்தனை அரக்கர்களும் எங்க போனானே தெரியலையே, ஆஹா ராமன் எங்கள் யாகத்தை ரட்சித்து விட்டானே என்று முனிவர்கள் மகிழ்ந்தார்கள். அந்த முனிவர்களின் மகிழ்ச்சியையும் அவர்கள் சொன்ன இனிய வார்த்தைகளையும் கேட்டு புன்னகை செய்த ராமா, அதே புன்னகையை வடுவூரிலும் நீ காட்டுகிறாயே என்று இந்த ஸ்லோகத்திலே அனுபவம். இப்ப எப்பவும் போல அந்த 3 விஷயங்கள். இந்த ஸ்லோகத்தில் புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ரிஷிகளுடைய மகிழ்ச்சியை பார்த்து ராமன் மகிழ்கிறான். ஏன்னா பகவானுக்கு எப்போதுமே தனக்குன்னு ஒரு பர்சனல் சந்தோஷம்னு பகவான் வச்சுக்க மாட்டான், தன்னுடைய பக்தர்களை மகிழ்விப்பான். பக்தர்கள் மகிழ்ந்தால் அதை பார்த்து அவன் மகிழ்வான். அந்த வகையில்தான் ரிஷிகள் இப்ப சந்தோஷப்பட்டுட்டா, அதை பார்த்து பகவான் மகிழ்ந்தான். இது இந்த புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நாமும் என்ன பண்ணணும்னா, நம்முடைய ஆச்சாரியர்கள் மகிழும்படியாக அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணணும். அந்த ஆச்சாரியன் மகிழ்வதை பார்த்து நாம் மகிழ வேண்டும். ஆச்சாரியன்கிற விஷயம் மட்டும் இல்லை, சாமான்யமாவே நம்மை சுற்றி இருப்பவர்கள் எல்லாரையுமே மகிழ்ச்சியாக வைத்துக்கொண்டு அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறதை பார்த்து நாமும் மகிழலாமே. அப்போ பிறரை மகிழ்வித்து பிறர் சந்தோஷப்படுவதை பார்த்து நாம் மகிழ வேண்டும். குறிப்பா பெரியோர்கள், ஆச்சாரியர்கள், பரம பக்தர்கள், இவர்களெல்லாம் மகிழும்படியாக அவர்களுக்கு பிடித்தபடி நாம் இருக்கணும். அவர்கள் ஆசீர்வாதம் செய்வதை பார்த்து மகிழ்வதை பார்த்து நாம மகிழணும். அதை ஒரு செய்தியா தன் புன்னகை வாயிலாகவே தெரிவிக்கிறான் ராமபிரான். எல்லாத்துக்கும் மேல இந்த புன்னகையை அனுபவித்து ராமனை வணங்குவோர்க்கு என்ன பலன்?
வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பலன் என்னங்கிறதையும் பார்த்துடுவோம். தயாரா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஆகாஷே ரஜனீச்சரா அகஹதே வர்ஷந்தி ரக்தான்யமி யாதாஸ்தே க்வனு ராமபத்ர தனுஷா முக்தைஷரைஸ்தாடிதாக இத்யேவம் குஷிகாத்மஜஸ்ய சவனே ஜாதா முனீனாம் கிரஹ ஸ்ருத்வாதா வதனே தவாதி மதுரம் மந்தஸ்மிதம் தத்கிமு என்று இந்த ஸ்லோகத்தை சொல்லி ராமனை நாம் வழிபட்டோம் என்றால் நம்ம கஷ்டமெல்லாம் காணா போயிடும். எப்படி அந்த ரிஷிகள் எல்லாம் சொன்னார்கள் அல்லவா, வானத்துல இத்தனை அரக்கர்கள் வந்தான், ராமன் பானம் போட்டதுக்கு அப்புறம் அரக்கர் யாரையுமே காணுமே, இருந்த இடம் தெரியாமல் போனார்கள் அல்லவா. அப்படி நம் கவலைகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போவதற்கு இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம். புன்னகை ராமனையும் சீதையையும் வணங்குவோம், புன்னகையோடு வாழ்வோம். இனி யாகம் நன்னா பூர்த்தியா அடுத்து எங்க போனோம்? நீங்கள்லாம் ஆவலோடு சீதா கல்யாணத்துக்குத்தான் காத்து கொண்டிருப்பீர்கள். சாமான்யமா சண்டை போடுறதுக்கே எங்க ராமர் இவ்வளவு சிரிக்கிறார்னா, சீதையை பார்க்க போறார்னா எவ்வளவு சிரிப்பார். அதனால இப்பவே வெட்கத்தோடு ராமர் சிரிக்க போறார். ஏன்னா இந்த மந்தஸ்மித ராமாயணம்னு சொல்லப்படும் புன்னகை ராமாயணத்துல கல்யாண பொண்ணான சீத்தை வெட்கப்பட்டு சிரிக்கல, மாப்பிள்ளையான ராமன் இப்பவே வெட்கப்பட்டு சிரிக்க போறார். எப்போ? இன்னும் மிதிலைக்குள்ளேயே போகல, இன்னும் அகல்யா சாப விமோச்சனம் அப்புறம் தான் மிதிலைக்குள்ள. ஆனா மிதிலைக்கு போக போறோம்னு சொல்லவும் ராமனுக்கு இப்பவே வெக்கம் வந்துருத்து. நம்ம கல்யாண மாப்பிள்ளை எப்படி வெட்கப்பட்டாருங்கிறத அடுத்தடுத்த பகுதிகளிலே காண்போம். நன்றி, வணக்கம்.